ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மீன் வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வவ்வால் மீன் வாங்கியிருந்தேன். அந்த வவ்வால் மீன் எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் 1 கிலோ மீன் வாங்கி அதை பாதி குழம்பு வச்சுட்டேன், பாதி வறுத்துடலாம் அப்படின்றதுக்காக வறுக்க போகிறேன். என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதோட காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி இல்லைன்னா ஆஃப் லெமன் கூட நம்ம ஊற்றலாம். லெமன் இல்லைன்றதுனால நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். மீன் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மீன், அந்த மீனை மசாலாவில் நல்லா தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம போட்டோன்னா நல்லா ஊறி இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும் வறுவல். இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம தடவிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். இது சின்ன பேனுன்றதுனால ஒரே ஒரு மீன் கரெக்டாக இருந்திருக்கும். நான் 2 மீன் போட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய தவா இருந்தால் 2 மீன் போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 1 போட்டாலே நல்லாயிருக்கும். இறுக்கமாக இருந்தது, எனக்கு கஷ்டமாக இருந்தது, திருப்பி எடுக்கிறதுக்கு முடியல. 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பரான மீன் வறுவல் ரெடி.